அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய ஆகச்சிறந்த படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரே நாளில் வாழ்க்கை நம்மளை புரட்டி போடுமா, வாழ்க்கை ஒரே நாளில் இப்படியெல்லாம் மாறுமான்ற கேள்வி எத்தனையோ பேருக்கு இருக்கும்ல. அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே வாழ்க்கை பொதுவானது அப்படின்றத ஜெயகாந்தன் ஐயா கேவலம் ஒரு நாய் அப்படின்ற ஒரு கதையில் எழுதியிருப்பார். அந்த நாய் அடிபட்டு முகம்லாம் ரத்தம்லாம் வடிய, வாயில் பல்லெல்லாம் உடஞ்சி, கண்ணுலேருந்து ரத்தம் நம்ம வாழ்க்கை ஏன்டா இப்படி மாறுச்சு, நேற்று வரைக்கும் நம்ம ராஜாவாக இருந்தோம்டா, 2 வீட்டில் சாப்பிட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம்டா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி மாறுச்சுன்ற ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் இந்த வாழ்க்கை மீது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு பயத்தோடையும் ஒரு நாய் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கு. ரத்தம் வடிய வடிய சொட்ட சொட்ட வயிறெல்லாம் பசிக்க, இந்த சாப்பாடு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு நிலையோட ஒரு நாய் அப்படி ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கு. அந்த நாயினுடைய பெயர் வீரன் அப்படின்னு இந்த கதையை தொடங்குறாரு. இந்த நாய் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த நாயை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நாயினுடைய சொந்தக்காரர் வேலுசாமி ஒரு பெரிய கட்டை எடுத்து அடித்து அந்த நாயை துரத்தி விட்டுருப்பார். அடித்து அதோடைய மண்டையை உடைச்சி எல்லாரும் கல்லை தூக்கி எரிஞ்சு நாயினுடைய கண்ணுலேருந்துலாம் ரத்தம் இந்த நாய் தெருவில் இப்போ நின்றுட்டு இருக்கு. அதுக்கு கத்தி சொல்லணும் போல இருக்கு, எனக்கு வெறியெல்லாம் பிடிக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை, ஏன் இவங்க அடித்தானுங்கன்னு எனக்கு தெரியலன்னு அந்த நாய் கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுது. ஆனால் எல்லாரும் அதை கல்லை தூக்கி அடித்து தெருவில் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நம்ம வாழ்க்கை ஏன்டா இப்படி மாறுச்சுன்னு அந்த வீரன்ற நாய் யோசித்து பார்க்குது என்னுடைய வாழ்க்கையை. அது குட்டியாக இருந்தப்ப சந்தையில் அந்த நாயை முத வேலுசாமி தான் பார்க்குறான். எவ்வளோ அழகாக இருக்கிறா அந்த குட்டி அப்படின்னு அந்த குட்டியை தூக்குறான். அந்த குட்டி ஒவ்வொன்று குலைக்குது. குலைக்கும் போது தன்னுடைய நண்பன் மன்னார் சாமியை கூப்பிட்றான். டேய், இத்தினூண்டா இருந்துக்கிட்டு இது என்னையை பார்த்து குலைக்குதுடா, பாரு, இதுக்கு இருக்கிற தைரியத்தை பாரு, அழகாகவும் இருக்குது வீரமாகவும் இருக்குடா அந்த நாய். உடனே மன்னார் சாமி சொல்கிறான், நல்ல நாயாக இருக்குல்ல, நம்மளே பேசாமல் இதை வாங்கிப்போமே அப்படின்னு இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை வாங்கி, இந்த நாய்க்குட்டி வீரமாக இருக்குது அதனால் இவனுக்கு வீரன்னு பேர் வைப்போன்னு 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்கு வீரன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த வேலுசாமியும் மன்னார் சாமியும் சின்ன வயதிலிருந்தே ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த நண்பர்களாக இருக்காங்க. ஒன்றாவே படிக்கிறாங்க, ஒன்றாவே வளர்கிறாங்க, ஒன்றா பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இந்த 2 பேருமே இருக்காங்க. இந்த வீரனுக்கு 2 பேர் வீட்லேயுமே இருக்கும். இப்போ இவங்க வீட்டில் பால் ஊற்றுனாங்கன்னா அவங்க வீட்டில் பிஸ்கெட் போடுவாங்க, இவங்க வீட்டு பிள்ளைகளோடு விளாண்டாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளோடய விளாடுவாங்க, இந்த வீட்டில் கறி சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த வீட்டில் காய்கறி சாப்பாடு போடுவாங்க. இந்த வீரனுக்கு ராஜ வாழ்க்கை, இங்கேயும் சாப்பிடலாம், அங்கேயும் சாப்பிடலாம், இங்கேயும் விளாடலாம், அங்கேயும் விளாடலாம், யார் வந்தாலும் அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு கொஞ்சுவாங்க. அப்படிப்பட்ட வீரன் தான் இப்போ கல்லால் அடிபட்டு கட்டையால் அடிபட்டு பசியில் வாடி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தெருவில் நின்றுட்டுருக்கு. அதுவும் ஒரே நாளில். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வேலுசாமியும் மன்னார் சாமியும் அவ்வளோ ஆகச்சிறந்த நண்பர்களாக இருக்காங்க. ஒரு நாள் மன்னார் சாமி கிணத்துக்கட்டையில் உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் அந்த நாய்க்குட்டி வீரன் உட்காந்து மன்னார் சாமியை ரொம்ப ஒரு அன்போடு அவனோட காலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வேலுசாமி பக்கத்து வீட்டிலேருந்து வர்றான். கிட்ட சொல்கிறான், நண்பா, என்னதான் நட்பு என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட ஒரு 6 மாதமாக நிலம் குத்தகை பணம் வரல நண்பா, போன தடவையும் சரியான முறையில் காசு கொடுக்கல, நீ நட்புன்றதெல்லாம் வேற, நண்பன்றதெல்லாம் வேலை, ஆனால் பணம் காசுன்னு வந்துருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கணும்ல, அப்போ தானே நட்பு தொடரும் அப்படின்னு வேலுசாமி சொல்கிறான். இதை கேட்ட உடனே மன்னார் சாமி வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு திரும்பி நம்ம நண்பனை பார்த்துட்டு சொல்கிறான், ஏன்டா நானா வச்சுக்கிட்டாடா இல்லைன்னு சொல்கிறேன், நீ நிலம் வச்சுருக்கானா, உங்கள் அப்பா இருந்த ஒரு நிலம் வாங்கி கொடுத்தாரு, உங்கள் தாத்தா நிலம் வச்சுருந்தாரு, உனக்கு பூர்வீக சொத்து இருந்துச்சு, நீ நிலம் அவ்வளோ பெரிய நிலம் வச்சுருக்க, உன் நிலத்தில் கிணறு இருக்குது, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிற, தண்ணி இறைச்சி விவசாயம் பார்க்குற, என் நிலம் அப்படியா இருக்குது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது, எப்போ மழை பெய்யுதோ அப்போ தானே எனக்கு விவசாயம் நடக்கும், நான் என்னடா பண்ணுறது, மழை பெய்யறதுனால பயிர் நிலையலை, பயிர் விளையறதுனால என்கிட்ட காசு இல்லை, உன்கிட்ட காசு இருக்குன்னு என்கிட்ட சொல்லி காட்டுறியா. இப்போ வேலுசாமி சொன்னா, அப்படின்னு இல்லைடா, என்னை பிழைக்க தெரியாதவன்னு உன் தங்கச்சி சொல்கிறா,
உன் தங்கச்சின்னு இவரோட ஒய்ஃப் வந்து அப்படி சொல்லிப்பாங்க கிராமத்தில். தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பனின் தங்கையாகவும், தன் நண்பனினுடைய மனைவியை தன்னுடைய தங்கையாகவும் பேசிக்கிறது கிராமத்தினுடைய வழக்கம். உன் தங்கச்சி தாண்டா சொல்கிறா என்னை பிழைக்க தெரியாதவன்னு தினம் சண்டை போடுறா. நான் இதை ராமசாமி அண்ணனுக்கோ இல்லைன்னா கண்ணாயிரம் அண்ணனுக்கோ கொடுத்துருந்தேன்னா மாதம் 1ஆம் தேதி குத்தகை பணம் டான்னு வந்து நிற்கும். உனக்கு கொடுத்ததுனால 6 மாதமாக நீ குத்தகை பணமும் தரமாட்டுற. இந்த முறை தான் எப்படின்னா, போன தடவை நீ அப்படி தான் பண்ண, ஏதோ பாதி காசு கொடுத்த, அதுக்கு முந்தின தடவை அதுவுமே தரல. இப்போது என்னதான் நண்பனாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் காசு விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? எனக்கும் பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைகளை நானும் வளர்க்கணும், எனக்கும் மனைவி இருக்காங்க, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே இருக்குது. உனக்காக காசை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? என் பொண்டாட்டி என்னை வந்து பொழைக்க தெரியாதவன் கூறு கட்டவன்னு தினம் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ நான் தான் உங்கள் வீட்டில் சண்டை இழுத்து விட்றேன்னு சொல்கிறியான்னு மன்னார்சாமி கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமும் ஒரு சண்டையும் அந்த நேரத்தில் ஏற்படுது. இப்போ மன்னார்சாமியினுடைய மனைவி வெளியே வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, நாங்கள் இப்படி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. வர வர மதனிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. வர வர மதனி வந்து எங்ககிட்ட காசு இல்லைன்ற காரணத்தை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. காசு என்னண்ணே காசு, இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். இந்த மாதிரி ஒரு நட்பும் இந்த மாதிரியான ஒரு உறவும் கிடைக்குமா? உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கண்ணே. என்னண்ணே எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு, வாழ்க்கை காசு இல்லாமக்கும் தூக்கி போட்டுரும்னே, காசானே வாழ்க்கை, இப்படி உறவு தானே வாழ்க்கை அப்படின்னு அவன் பொண்டாட்டி வந்து பேச, மன்னார்சாமியினுடைய மனைவி வந்து பேச, இப்போ வேலுச்சாமியினுடைய மனைவி வெளியே வர்றாங்க. யாருமா அது? ஏன் புருஷனை நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறது? உனக்கு காசு கொடுக்க வக்கு இல்லைன்னா வக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏன் புருஷனை நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு இவங்க சொல்ல, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு, நாளை பின்ன என் மூஞ்சிலேயே முழிக்காதடான்னு வேலுசாமி சொல்லிட்டு போக, ஏண்டா உன் கல்யாணத்துக்கு என் நிலத்தை விற்று தாண்டா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன்னு மன்னார்சாமி சொல்ல, இப்படி மிகப்பெரிய ஒரு சண்டை இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏற்படுது. ஏற்படும் போது வேலுசாமி மன்னார்சாமியை அடிக்கிறதுக்காக போகிறான். ஓங்கி ஒரு அடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீரன்ற நாய் நடுவில் பாஞ்சு தடுக்குது. இப்போ 2 பேருக்குமான சண்டைக்கு நடுவில் இந்த வீரன்ற நாய் ஓடி வந்து தடுக்குது. இப்போ வேலுசாமிக்கு பயங்கர கோவம் வருது. நான் தான் உன்னைய வாங்கினேன், இப்போ நீ எனக்கு எதிராகவே குலைக்கிறியா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய குலைக்கிறியான்னு சொல்லி வேலுசாமி மிகப்பெரிய ஒரு கோபத்தோட அந்த வீரன்ற நாயை முறைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வீரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு. மன்னார்சாமி ஆகச்சிறந்த ஒரு கோபத்தில் இருக்கான். இந்த நாய்க்குட்டிக்கு பசிக்குது. இப்போ இந்த வீரனுக்கு பசிக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மன்னார்சாமி காலையை சுற்றி வர்றான். மன்னார்சாமியை பார்த்து குலைக்கிறான். அப்போ அந்த நாயை பார்த்துட்டு மன்னார்சாமி சொன்னான், நீ அவன் வாங்கின நாய் தானே, அவன் தானே உன்னை இங்கே வாங்கிட்டு வந்தான், நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்க, அங்கே போ அப்படின்னு சொல்லி அந்த நாயை ஓங்கி ஒரு எத்துறான். இப்போ வீரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக பசியில் நின்று பார்க்குறாரு. அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்கல. மன்னார்சாமி வீட்டிலேருந்து இப்போ வேலுசாமி வீட்டுக்கு நாய் போய் அங்கே வாசலில் நிற்கிது. இப்போ வேலுசாமிக்கு வீரனை பார்த்தோன்னே அவ்வளவு கோவம் வருது. ஏண்டா உன்னை நான் தான் வாங்கினேன், உன்னை நான் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன், அவனை நான் அடிக்க போனேன்னா நீ நடுவில் போந்து என்னையவே கடிக்க வரியா அப்படின்னு திட்டுறான். இப்போ அந்த வீரன் என்ன பண்ணுறான்னா அவனை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி மெல்லமாக நடந்து போய் வேலுசாமியினுடைய கையை நக்கலாம்ன்றதுக்காக வாயை திறக்குது. என்னையவே நீ கடிக்க வரியான்னு கையை தூக்கி அடிக்க போகிறாரு. அப்போ நாயினுடைய பல்லு பட்டு வேலுசாமி கையிலேருந்து ரத்தம் வருது. என்னை கடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டையை தூக்கி நாய் மேலே அடிக்கிறான். நாய் மேலே அடித்த உடனே அவனுக்கு ரத்தமாக வருது. அந்த நாய்க்கு வந்து அவ்வளோ ரத்தம் வருது. இந்த நாய் வளர்த்தவனே கடிக்குது, இந்த நாய்க்கு வெறி வந்துருச்சுன்னு வேலுசாமி வெறி வந்த மாதிரி கத்துறான். எல்லாரும் அந்த நாய் மேலே கல்லை கொண்டே எறிகிறாங்க. இப்போ வீரன் தன்னை வளர்த்த வேலுசாமியின் கையாலேயே அடி வாங்கி, சுற்றி இருப்பவர்கள் மூலமாக கல்லடி வாங்கி, கண்ணுலேருந்து ரத்தம் கசிய 2 பேர் வீட்டிலிருந்துமே துரத்தப்படுறாங்க. துரத்தப்பட்ட நாய் நடு ரோட்டில் பசியோடையும் உடம்பு முழுக்க காயத்தோடையும் கண்ணெல்லாம் ரத்தத்தோடையும் அந்த நாய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால என் வாழ்க்கை ஏன்டா இப்படி மாறுச்சுன்னு யார்கிட்ட கேட்குறது அந்த நாய்க்கு தெரியலை. நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கு, பசிக்குது, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டியில் எச்ச இலைகளாக விழுந்துருக்கு. நம்ம போய் எச்ச இலையை சாப்பிட்லாமான்னு அந்த நாய் யோசிக்கும்போது அதனுடைய உள்ளுணர்வு சொல்லுது, நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம போய் ஒரு குப்பை தொட்டியில் இருக்கிற எச்ச இலையவா சாப்பிட்றது அப்படின்னு அந்த நாய் கொஞ்ச நேரம் யோசிக்குது. இருந்தாலும் பசி அதனால் தாங்க முடியல. அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து குப்பை தொட்டிலேருந்து எச்ச இலையை எடுத்து சாப்பிடுது.
அப்போ வீரன் யோசிக்குது, ஒரு மனிதனே எச்சலையில் சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த வீரன் என்ற நாய், நேற்றைக்கு வர ராஜாவாக இருந்த நாய், தனது சொந்தக்காரர்களால் அடித்து விரட்டப்பட்ட வெறி பிடித்த நாய் என்று சொல்லப்பட்ட அந்த வீரன் மெல்லமாக அந்த குப்பை தொட்டியை நோக்கி, எச்சலையை நோக்கி நகர்ந்தது என்று சொல்லி ஜெயகாந்தன் ஐயா கேவலம் ஒரு நாய் என்ற அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. முதலாளிகள் இருவர் சண்டையிட்டால் கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாற்றப்படுகிறதுன்றதையும் இந்த கதை ஒரு நாயை உருவகப்படுத்தி எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் சார். வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமானதல்ல. இன்றைக்கும் வாழ்க்கையோடு நாம் நன்றியோடையும் அடுத்தவர்களோடு ஒரு அன்போடு இருக்கணும். ஒரே நாளில் வாழ்க்கை எப்படியும் நம்மை புரட்டி போடக்கூடும் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை ஜெயகாந்தன் ஐயா எளிமையாக இந்த கதையில் கிடைச்சிருப்பார். முடிஞ்சால் படித்து பாருங்களேன். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம்.